ஒரு அறிக்கை, அதுவும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு அதிகாரி செய்த அறிக்கை, அவர் அந்த ஆய்வின் மூலம் கிடைத்த பொருட்கள், அதன் மூலம் செய்த அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு இடத்தினுடைய தொன்மையை குறிக்கின்றது என்றால், அங்கு வாழ்ந்த மக்களினுடைய தொன்மையை குறிக்கிறது என்றால், அதை நம்முடைய வசதிக்கு சொல்ல முடியாது. இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, 2800 சொல்லாதீங்க, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க, நம்பும்படியா. இது என்ன வார்த்தைகள் என்று எனக்கு சற்றும் புரியவில்லை. நீங்க அந்த தமிழருடைய தொன்மையை வந்துட்டு அறிவு நாணயத்துடன் நிரூபியுங்கள் என்று. இந்த வார்த்தை கடுமையானது மட்டுமல்ல, மிக மிக கீழ்த்தரமானது. 2 கட்ட அகழ்வாய்வுக்கு பிறகு இங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு என்ன அடிப்படையில உங்களுடைய அதிகாரி முடிவு பண்றாரு? இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களே கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களே, ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிப்புகள் ஏன் 20 ஆண்டு காலம் மறைக்கப்பட்டது? அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போகும்போது எதெல்லாம் கொண்டு போறீங்கன்ற அறிக்கையை கூட கொடுக்காமல் ஏன் கொண்டு சென்றீர்கள் என்பதை விளக்குங்கள். ஆக ஒட்டுமொத்தமான அறிவு நாணயமற்ற செயலை செய்துவிட்டு தமிழர்களினுடைய தொன்மையை மறைக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் இந்த அறிக்கை வந்துட்டு முழுமையானதல்ல, அறிவியல் பூர்வமானது அல்ல என்று சொல்லி கீழடியினுடைய தொன்மையை நீங்கள் மறைக்க முயற்சிப்பது மிக மிக அயோக்கியத்தனமான ஒரு செயல். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் இதழின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கீழடியில் தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மை தொடர்பான ஆய்வு, அந்த அகழ்வாய்வில் கிடைத்த அந்த எச்ச சொச்சங்களை கொண்டு ஆராய்ந்து கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வின் மூலம் கிடைத்த முடிவை வைத்து திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா, இந்திய ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டியினுடைய அதனுடைய அந்த அதிகாரி கொடுத்த அறிக்கையை முழுமையான அறிவியல் பூர்வ அறிக்கை அல்ல என்று சொல்லி இந்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே துறை நிராகரித்திருக்கிறது. நிராகரித்திருக்கிறது என்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். கார்பன் டேட்டிங் படி கீழடியில் செய்யப்பட்ட அந்த அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றிலிருந்து 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று உறுதியானது. இது எந்த இடத்தில் அறிவியல் பூர்வம் அற்றது என்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லவே இல்லை. அவர்கள் என்ன சொல்லி அமர்நாத்துக்கு லெட்டர் அனுப்பியிருந்தார்கள், கடிதம் அனுப்பியிருந்தார்கள் என்றால், நீங்க கிமு 800வது ஆண்டு என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அதை குறைத்து கிமு 300 என்று சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளலாம். 800 என்று சொல்வது அதிகப்படியாக தெரிகிறது. இப்படியெல்லாம் சொல்லித்தான் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த அந்த அறிக்கையை அவர்கள் மீண்டும் மாற்றி எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்றால், ஒரு அறிக்கை, அதுவும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு அதிகாரி செய்த அறிக்கை, அவர் இந்த ஆய்வின் மூலம் கிடைத்த பொருட்கள், அதன் மூலம் செய்த அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு இடத்தினுடைய தொன்மையை குறிக்கின்றது என்றால், அங்கு வாழ்ந்த மக்களினுடைய தொன்மையை குறிக்கிறது என்றால், அதை நம்முடைய வசதிக்கு சொல்ல முடியாது. 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்காக தான் கார்பன் டேட்டிங்னு வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் பொருட்களை வைத்து அவருடைய தொன்மையை ஆராய்ந்து, அதுவும் இங்க இல்ல, புளோரிடா, அமெரிக்காவுக்கு அனுப்பித்தான், அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் சொன்னதை வச்சுதான் இறுதி அறிக்கையை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அனுப்பி வைத்தார். ஆனா இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, 2800 சொல்லாதீங்க, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க, நம்பும்படியா. இது என்ன வார்த்தைகள் என்று எனக்கு சற்றும் புரியவில்லை. ஒரு ஆய்வின் முடிவு இதுதான் என்று சொல்லுகிறது, அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது, அதை குறைச்சு சொல்லுங்கன்றது எந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டது? இதற்கு பதிலே இல்லை. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா இதில் கூட்டியோ குறைச்சோ சொல்வதற்கு ஏதும் இல்லை என்று சொல்லி திட்ட தெளிவாக அவர் பதிலும் சொல்லிவிட்டார். நேற்று சென்னைக்கு வந்த இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சர்
கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் தான் பண்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்துட்டு தமிழருடைய தொன்மை, தமிழ்நாட்டினுடைய தொன்மையை அறிவியல் பூர்வமாக நீங்கள் நிரூபித்தால் அதனை ஏற்றுக்கொள்ள மதிக்க தயாராக இருக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, ஹானர் டிஎன்ஸ் ஹெரிட்டேஜ் த்ரூ இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி நாட் டிவிசிவ் சென்டிமெண்ட்ஸ். ஒரு நாகரிகத்தினுடைய தொன்மையை வந்துட்டு ஆராயணும் அப்படின்னோம்னா அப்ப அதற்கான எவிடன்சஸை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு ஹானர் டிஎன்ஸ் ஹெரிட்டேஜ் த்ரூ இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி, நீங்க அந்த தமிழருடைய தொன்மையை வந்துட்டு அறிவு நாணயத்துடன் நிரூபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை கடுமையானது மட்டுமல்ல, மிக மிக கீழ்த்தரமானது. ஏனென்றால் இப்படி தொல்லியல் துறையினுடைய தலைவர், இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவர் இவ்வாறு அதை சொல்லவில்லை. அவர் சொன்னது என்னன்னா, 2800 போடுறீங்களே, 2300 சொன்னா நம்பக்கூடியதா இருக்கும். இதுதான் இங்க கேள்விக்குறியாகிறது. ஆனால் அதை மறைச்சிட்டு ஏதோ அறிவு நாணயமற்ற வகையில் தமிழர்களுடைய பெருமையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அந்த அறிக்கை தீட்டப்பட்டதாக, எழுதப்பட்டதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்லியிருப்பது மூடத்தனமானது என்பது மட்டுமல்ல, திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக அது அமைகிறது. அவர் சொல்றாரு, தமிழ்நாடு இஸ் ஃபீலிங் ப்ரவுட் இஃப் சச் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் ப்ரூவன் சயின்டிபிகலி. The union minister contended that the report submitted on Kizhadi needed further strong and scientific evidence for it to be accepted by today's worlds of academia. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அளவிலான அந்த புத்திஜீவிகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் ஆதாரங்கள் வேண்டும், மேலும் ஆதாரங்கள் வேண்டும் என்று சொல்வதற்கும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை அறிவியல் பூர்வம் மற்றது என்று சொல்வதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. மேலும் எவிடன்ஸ் என்ன அகழ்வாய்வு பண்ணுங்க, பண்ணும்போது இன்னும் தொன்மை வந்துட்டு தள்ளி போச்சுன்னா அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இப்ப இது வரைக்கும் 7 கட்ட அகழ்வாய்வுல படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விடயம் தான் வந்துட்டு 2880 வருஷம் உட்பட்டது அப்படின்றது. இது இன்னும் அந்த அகழ்வாய்வு தொடர்ந்தா இன்னும் அது தள்ளி போச்சுன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? எனவே உலகத்தை இவர் தேவைக்கு, இவர் வசதிக்கு இவர் எடுத்துக்கொள்கிறார். அதான் நீங்க கவனிக்கணும். மோர் எவிடன்ஸ், அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, ஸ்ட்ராங் நீடட் ஃபர்தர் ஸ்ட்ராங் அண்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ். எப்படி நீங்க ஸ்ட்ராங் அண்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவருடைய பொருள் என்ன? கார்பன் டேட்டிங் அப்படின்றது ஒரு விடயம், ஒரு நிரூபணம். அந்த நிரூபணத்தை தவறுன்னு நீங்க சொல்லுங்க, அது வேற. அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போலாம், மறுபடியும் அனுப்பி வைக்கலாம், செய்யலாம். ஆனா அதை நீங்க சொல்லல. இன்னும் ஃபர்தர் எவிடன்சஸ் தேவை அப்படின்னு வரும்போது அப்போ ஒரு கேள்வி எழுது. முதல் 2 கட்ட ஆய்வு கீழடியில பண்ணாங்களே, அப்ப முதல் 2 கட்ட ஆய்வு பண்ணி முடிச்சிட்ட உடனேயே அமர்நாத் ராமகிருஷ்ணாவை டிரான்ஸ்பர் பண்ணாங்க, அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொல்லியல் துறையில வேற ஒரு அதிகாரி நியமிச்சாங்க, அவர் பேரு ராமன், பிராமணர். அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, கீழடியில இதுக்கு மேல ஆய்வு செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, இதை மூடிடலான்னு எடுத்த உடனே சொன்னார். இது சயின்டிபிக், அறிவியல் பூர்வமானதா? ஆனா இங்க தமிழ்நாட்டில இருந்து ஏற்பட்ட கொடுத்த அழுத்தம், அரசியல் அழுத்தம், அதன் காரணமாக நாங்கெல்லாம் போராடணும், மதுரையில போயிட்டு போராடணும். அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னம்னா, இந்த அகழ்வாய்வை தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடரும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் 5 கட்ட அகழ்வாய்வு வரைக்கும் போயிட்டதுக்கு பிறகுதான் இந்த அறிக்கை எழுதப்பட்டது. அப்ப அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மேலும் 15,000 அங்கே விட்ட அந்த பழைய தொன்பொருட்கள் எல்லாம் வந்து கிடைச்சது. அதையெல்லாம் வச்சுதான் இப்ப எக்ஸிபிஷன் கூட அங்க வச்சிருக்கிறோம், ஒரு மியூசியம் அங்க இருக்கு. அப்போ என்ன அடிப்படையில அந்த ராமன் என்கின்ற அந்த அதிகாரி சொன்னாரு, இதுக்கு மேல இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு எந்த அடிப்படையில சொன்னார்? ஏன் சொன்னார்? நீங்க சொல்றீங்களா தமிழருடைய தொன்மையை ஒப்புக்கொள்வதில் வந்துட்டு நாங்க எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இல்ல. There was not even a iota of hesitation on the part of the union government
டு ரிலீஸ் த கீழட் எக்ஸ்காவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு should not be honored through divisive sentiments அப்படின்னு சொல்றீங்களே. நாங்க கேட்கறது தான், 2 கட்ட அகழ்வாய்வுக்கு பிறகு இங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு என்ன அடிப்படையில உங்களுடைய அதிகாரி முடிவுக்கு வந்தார்? அப்ப அதுல இருந்து உங்களுடைய உள்நோக்கம் புரியுதா இல்லையா? அதாவது இங்க இருக்கக்கூடிய தொன்மை வெளிப்பட்டு விடக்கூடாது, தமிழருடைய அந்த நாகரிகத்தினுடைய தொன்மை வெளிப்படக்கூடாது, அது எல்லாத்தையுமே மாற்றி எழுத வேண்டியது இருக்கும். ஏற்கனவே மெகஞ்சோதரா ஹரப்பா கண்டுபிடிப்புகள் எல்லாம் திராவிட நாகரிகம்னு சொல்லிட்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இதுவும் வந்துச்சு அப்படின்னம்னா அதுவும் நகர நாகரிகம் கீழடி அப்படின்றது அதற்கான எவிடன்சஸ் தமிழர் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் இங்க நிரூபணமா இருக்கு அப்படின்ற அந்த ஆதாரங்கள் இவையெல்லாம் என்ன அடிப்படையில் அவர் சொன்னாரு, இதற்கு மேல இங்கே ஆய்வு செய்வதற்கு ஏதுமில்லை என்று எவ்வாறு சொன்னார்? இதெல்லாம் கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு தெரியாது. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஆரியவர்தா, அதாவது ஆரியனுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக அவங்க பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இன் ஹரியானா ராக்கி காரி அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணும்போது அங்கே கிடைச்ச ஹிசார் டிஸ்ட்ரிக்ட் அங்க கிடைச்ச அந்த ஆதாரங்கள் எல்லாம் மறுபடியும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா மகஞ்சோதரா ஹரப்பா அந்த நாகரிகத்துல அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை அதை ஒத்துத்தான் இருந்தது. சோ இவங்க நினைச்சபடி இந்த ஆரிய வர்த்தம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு கங்கை கரையிலையும் எதுவும் கிடைக்கல, இல்லாமல் போன அந்த சரஸ்வதி அப்படின்ற நதிக்கரையிலையும் எதுவும் கிடைக்கல, இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனா பல்லாயிரம் கோடி இந்திய ஒன்றிய அரசு கொட்டி கொடுக்கிறது. ஆனா தெற்குல மட்டும் எந்த அகழ்வாய்வும் செய்யப்படவில்லை. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நான் பலமுறை பேசியிருக்கிறேன், இங்க நம்முடைய ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்ல பண்ண 2004 பிப்ரவரி 22 முதல் 2004 ஜூன் 30 வரை 6 மாதங்கள் நடைபெற்ற ஆய்வில் கிடைத்த 185 தாழிகள்னா அந்த பழம்பொருட்கள் அவர்களுடையது எலும்புகள் மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு புதைக்கப்பட்ட அந்த தாழிகள் 185 தாழிகள் அதை எடுத்தத அது தொடர்பான அறிக்கையையே இந்திய தொல்லியல் துறை கொடுக்கவில்லை. இதெல்லாம் நாங்க பலமுறை பேசியிருக்கோம். அது தொடர்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் திரு சி சிதம்பரம், பகுத்தறிவாளர்கள் தான் ஸ்ரீ வைகுண்டம், அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம், தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதியிருக்காரு. தொல்லியல் துறை அதெல்லாம் எதையுமே பதில் சொல்லல, அறிக்கையே தரல. 2004 செய்யப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட 185 தாழிகளில் இருந்த பொருட்களினுடைய தன்மை தொன்மை என்ன சொல்லவே இல்லை. இப்ப சமீபத்துல தான் நீதிமன்றத்துல வழக்கு போட்ட உடனே 181 தாழிகளை பற்றி சொன்னாங்களே தவிர அதுலயும் 4 மறைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னம்னா அந்த பானை கீறல்கள்ல இருக்கக்கூடிய எழுத்து வடிவு தமிழருடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையை 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லி கொண்டு போய் நிறுத்துகிறது. இதெல்லாம் நாங்க அங்கெல்லாம் போய் பேசணும். நானு, ஐயா காசி ஆனந்தன், மே 17 இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த திருமுருகன் காந்தி, நாங்கெல்லாம் 2010 ஆண்டு திருநெல்வேலிக்கு போயிருந்த போது அப்ப நாங்க வந்துட்டு இவரை போய் சந்திச்சு திரு சிதம்பரம் அவர்களை சந்திச்சு அவர் கொடுத்த கடிதங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் பேசினதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து இதை சொல்றேன். 20 ஆண்டு காலமாச்சு, அறிக்கையே தராம அப்படியே மறைச்சாங்க. இன்னமும் முழுமையா வரல. 185 அந்த தாழிகளினுடைய அந்த முழுமையான விவரங்கள் வெளிப்படவே இல்லை. அப்ப மறைக்கிறது உண்மையா பொய்யா? இன்டலெக்சுவல் ஆனஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களே கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களே, ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிப்புகள் ஏன் 20 ஆண்டு காலம் மறைக்கப்பட்டது? அது அறிவு நாணயமற்ற செயல் அல்லவா? அயோக்கியத்தனம் அல்லவா? இங்க 2 அகழ்வாய்வில் எதுவுமே இல்லை, இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவுமே சொல்லி மூட சொன்னீங்களே, அது அறிவு நாணயமுடைய செயலா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அரசியல்வாதிகளை தாண்டி நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு தெரியாது.
நாங்க கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. எனவே கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. டிவிசிவ் அப்படின்னு இந்த பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை விதைப்பதே டெல்லி தான், பாஜக தான். இந்தியன் எஸ்டாபிளிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் உள்ளிட்ட நீங்களெல்லாம் தான், நாங்க கிடையாது. நாங்க உண்மையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா அதற்கு நீங்க நேரடியாக பதில் சொல்லல. மோர் எவிடன்ஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பொருள் அப்படின்னு ஆர்கியாலஜிக்கலா நீங்க தெளிவுபடுத்துங்க. அதற்கு முன்னாடி ஏன் ஆதிச்சநல்லூர்ல கண்டெடுக்கப்பட்டவை எல்லாம் 20 ஆண்டு காலம் மறைக்கப்பட்டது அப்படின்ற உண்மையும் சொல்லுங்க. அதனுடைய அறிக்கையை எல்லாம் கொடுக்கறதுக்கு 20 ஆண்டு காலம் ஏன் ஆச்சுன்னு சொல்லுங்க. அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போகும்போது எதெல்லாம் கொண்டு போறீங்கன்ற அறிக்கையை கூட கொடுக்காமல் ஏன் கொண்டு சென்றீர்கள் என்பதை விளக்குங்கள். ஆக ஒட்டுமொத்தமான அறிவு நாணயமற்ற செயலை செய்துவிட்டு தமிழர்களினுடைய தொன்மையை மறைக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் இந்த அறிக்கை வந்துட்டு முழுமையானதல்ல, அறிவியல் பூர்வமானது அல்ல என்று சொல்லி கீழடியினுடைய தொன்மையை நீங்கள் மறைக்க முயற்சிப்பது மிக மிக அயோக்கியத்தனமான ஒரு செயல் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. தோழர்களே, ஒரு மண்ணினுடைய பெருமை அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான் தமிழ்நாடுன்னு ஒரு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய பெருமை உங்களுடைய பெருமை தானே. அப்புறம் ஏன் மறைக்க பாத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். நாம் நமது தொன்மையை, நாகரிகத்தினுடைய தொன்மையை, நமது வரலாற்றை துல்லியமாக நிரூபிப்பதற்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு செய்து வரும் எதிர் நடவடிக்கைகளை நாம் உற்று கவனிக்க வேணும். இங்க வரலாம், தமிழனுடைய பெருமையை பேசுற மாதிரி இவங்க தான் ஒரிசால போயிட்டு சொன்னாரு. இதே அந்த அமித்ஷா தான் என்ன சொன்னார் அங்க போய், ஒரு தமிழன் எப்படி ஒரிசானுடைய முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு குஜராத்தியான நீ ஏன் தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசியல் பண்ற அப்படின்னு நீங்க யாரும் கேட்கல. இதுதான் நாம செய்யற தப்பு. அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கோயிலினுடைய ரத்ன பண்டாரி அவருடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டை தான் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு மோடி பேசினாரு. ஆனா நாம யாரும் கேட்கல. அப்படி சொல்லிட்டு இங்க எந்த முகத்தோட வந்து பேசுறீங்க மோடின்னு கேட்கறது நம்ம தயாரா இல்லை. எனவே பாஜக ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், இந்த கூட்டங்கள் எல்லாம் நம்முடைய நலனுக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் எதிரானவை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.